ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது தென்னிந்திய திரைப்பட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய வலிமை வாய்ந்த வேலு நாயக்கருடைய கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் நடித்த நாயகன் திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். மணிரத்னம் இயக்கத்தில் இளையராஜாவினுடைய இசையில் கமலஹாசன் நடிப்பில் கடந்த 1987ஆம் ஆண்டு வெளிவந்து மெகா ஹிட்டான படம்தான் நாயகன். மும்பையில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும் வேலு நாயக்கர் என்னும் கதாபாத்திரத்தில் மிகவும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் நடிகர் கமல்ஹாசன். அறிமுக நடிகையாக சரண்யா நடித்திருந்தார் மற்றும் ஜனகராஜ், கார்த்திகா, நாசர், டெல்லி கணேஷ், நிழல்கள் ரவி, விஜயன் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் 1987ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெள்ளித்திரையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றே நாம் சொல்ல முடியும். கமல்ஹாசனினுடைய கதாபாத்திரமான வேலு நாயக்கர் அந்த காலகட்டத்தில் மும்பையின் நிழல் உலக தாதாவாக வலம் வந்த வரதராஜ முதலியாரினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டது. படத்தில் வேலு நாயக்கரினுடைய கதாபாத்திரத்தில் கமல்ஹாசனினுடைய நடிப்பு மிகவும் ஆர்ப்பரியது என்றே நாம் சொல்ல முடியும். படத்தில் வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காட்சியாக கமலஹாசனினுடைய அறிமுகத்தில் போலீஸ்காரர் ஒருவர் கமலஹாசனை அடிக்கும்போது திரும்பவும் கமலஹாசன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த டயலாக் இன்றும் இளைஞர்களினுடைய மத்தியில் மிகவும் பரபரப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துகிறது என்றே நாம் சொல்ல முடியும். மேலும் இத்திரைப்படத்தில் இன்னும் ஒரு மிகப்பெரிய காட்சியாக ஒரு இளைஞர்களுடைய மத்தியில் இன்றும் எல்லளவும் பேசப்படுகின்ற காட்சியாக கமலஹாசன் மற்றும் அந்த போலீஸ் உடையில் இருக்கக்கூடிய வில்லனுடைய டயலாக் இன்றும் இளைஞர்களுடைய மத்தியில் மிகவும் ஒரு அற்புதமான வசனத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. போலீஸ்காரர் கமலஹாசனை தாக்க முற்படும்போது கமலஹாசன் அவர்கள், இங்கிருந்து நீ உடனடியாக சென்றுவிடு, அதுதான் உனது உயிருக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய வசனங்கள் இன்றும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கைதட்டலையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது என்றே நாம் சொல்ல முடியும். இளையராஜா அவர்களினுடைய நிலா அது வானத்து மேலே மற்றும் தென்பாண்டி சீமையிலே பாடல் வரிகள் இன்றும் நமது உதடுகளில் முணுமுணுக்கும் வகையில் அமைந்துள்ளது என்றே நாம் சொல்லலாம். இந்த திரைப்படம் நடிகர் கமலஹாசனினுடைய பிறந்த நாளான நவம்பர் 6ஆம் தேதி ரீரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது. இது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் ரசிகர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவும் அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இதுபோன்ற சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.